காலேஜ் அதெல்லாம் எனக்கும் மாமாவுக்கும் சண்டையாகவே இருக்குது. எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் போயிடலாம், நான் பார்த்து ஃபீஸ் கட்டலாம்ல. படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் எப்படிக்கா நான் பார்ட் டைம் ஜாப் போட்டு ஏன்டா என்னை தொல்லை பண்ணுற? ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்க? நானே அங்காடு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வேலைக்கா போகிறேன், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன். ஏன் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வரைக்கும் ஆகிட்டீங்க. அம்மா கட்டிட்டு நான் நீ பண்ணாத வேலை பண்ணுவோம். காலேஜ் ஃபீஸ் நான் கட்டணும். எவ்வளோக்கா காலேஜில் ஃபீஸ் கட்டினாதான் என்னை உள்ள சாப்பாங்க. இதில் போனால் என்னை காலேஜ் ஃபீஸ் வாங்க முடியாது. தம்பி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? அம்மா அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. வரட்டும்டா, அவர் வரட்டும். கேட்டு பாரு, ஒரு நாள் போரு. அக்கா, இந்த காலேஜ் முடிச்சு கொடுத்துருக்கா. நீ ஏங்க அதோட உனக்கு நான் தானேக்கா, நான் ஓத்துக்கிறேன்டா உனக்கு. இல்லைன்னா அவங்க அக்காவை கேட்டு பணத்துக்காக ரொம்ப தொல்லைப்படுகிறாங்க. காலேஜ் படிக்கிறத ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்து அது கூட காலேஜ் படி சும்மா காசு கேட்குறீங்க. படிக்க அப்படின்னா நீ கேட்க போற. படித்தவனா அவன் வேலை வேலையெல்லாம் சுற்றி இருக்கான். என்ன அவங்களுக்கு அறிவே இல்லையா? எவ்வளோமா நான் என் அக்காவோட காசு கேட்டேன், உன்கிட்ட காசு கேட்டேன்னா மரியாதை காசு கற்றுக்கோ. இந்த மாதிரிலாம் காசு வளர்க்குறேன் சொல்லிட்டேன். எவ்வளோ காசு? ஏங்க 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பிரச்சனை இருக்கு. அது எனக்கு தெரியாது. எதுக்கு என் தம்பியை திட்டி அனுப்புனீங்க? உங்க தம்பி நான் திட்டுறேன். ஆமா ஆமா, நீ என்கிட்ட பணம் தர விட்டா அவனை திட்டாம நானே செய்யணும். அவன் உங்ககிட்ட பணம் கேட்டான், ஏன் கூட பணம் கேட்டான். அவனை எப்படி நீங்க திட்டுவீங்க? அவனும் தப்பா கேட்குறீங்க. ஒரு வேலையை பார்த்து பாட்டு எக்ஸாம் கேட்டு அப்படியே படிக்காத. ஏங்க நீங்க எதுக்கு சொன்னீங்க? நீங்க அப்படி சொல்லிருக்கவே கூடாது. இப்படி எப்படி சொல்லுன்ற? எனக்கே மாச சம்பளம். இந்த மாச சம்பளம் வாங்கி வீட்டு வாடகை கொடுக்கணும், உன்னையே பார்க்கணும், பசங்களையே பார்க்கணும். இதுதானே உன் தம்பியை பார்க்க முடியுமா? அதான் சொன்னேன். நான் தப்பா சொல்லியே. அவன் பாட்டை பார்த்து படிக்கிறாங்க. இது தப்பா? தப்புதாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்க கூடாது. உங்களால பணம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. என் தம்பியை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ உன் தம்பியை படிக்க வச்சுக்க. ஆமா, ரெண்டு பேரும் எங்கிட்ட விளையாடுறீங்களா? நான் இன்னொரு தேவையில்லை. என் தம்பியை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே நீங்க எனக்கு தேவையில்லை. அவன் உங்களை எதுவுமே கேட்க மாட்டான். நான் என்ன அப்படி செய்வீங்க? ஒரு 2 நல்ல வார்த்தை சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே. நீங்க சொன்னது நல்ல வார்த்தையா? நீங்க சொன்னது நல்ல வார்த்தையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னாலதான் வீட்டுல பிரச்சனையே அதிகமாகுது. அப்படியே நான் பேசுறேன். அம்மா அப்பாவை கூட தான் எப்படி பண்ணாங்க, அவங்க தான் கேட்க முடியும். யாராவது கேட்க முடியும்.
பிரியா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உங்ககிட்ட ஒரு நகை இருக்குல்ல? ஆமாங்க. கேட்கக்கூடாது நினைச்சேன். அந்த நகையை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் வச்சு என்னுடைய பிரச்சனைலாம் தெரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு கொடுத்தேன். அது என்கிட்ட இப்ப இல்லைங்க. போன வாரத்தில் பீரோவில் வச்சிருக்கேங்க. அவசரத்துக்கு தான் நான் கேட்குறேன். அது இல்லைங்க, என் தம்பி காலேஜ் ஃபீஸ் தாண்டி அதை வச்சுதாங்க படிக்க கொடுத்துருக்கேன். யாரை கேட்டு கொடுத்த நீ? யாரை கேட்ட? இந்த பாருங்க, இந்த மாதிரி சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. உங்க வீட்டு பொருளை கொடுத்தேன், எனக்கு எங்க அம்மா அப்பா போட்ட நகைய என் தம்பி கொடுத்துருக்கேன். ஏய் சவுண்டா பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பி கொடுக்குறதுக்கு நான் யாரையும் கேட்கணுங்க அவசியம் இல்லை. எங்க அம்மாவும் அப்பாவும் அவனை என்கிட்ட விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு நான் கொடுக்காம வேற யாருங்க கொடுப்பா? நீங்க வேற அவனை திட்டி அனுப்பி விட்டீங்க. அவன் என்கிட்ட தானே கேட்பான், நான் தானே கொடுத்தாகணும். சரி, இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த நிலை எங்கேயும் கொண்டு நான் வந்தேன். எங்க வீட்டுல இருந்து 50 சவரன் போட்டு வந்தேன். 49 சவரன் அழிச்சிட்டீங்க. ஒரு சவரன் என் தம்பிக்கு கொடுத்தேன். இதை போய் அப்புறமா கேக்குறீங்க? ஒரு கவனம் நானா இருக்கேன். உட்காந்து இந்த வீட்டுல எப்படி வந்தது? அதெல்லாம் இருக்கு நான் கட்டுது. அதான் நீங்க சம்பாத்தியம் பண்ணி கட்டிக்கணும். ஏன் நிறைய கட்டுறீங்க? இப்போ ஒரு சவரன் மேல 1 லட்சம் ரூபாய், 49 சவரன் எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. அப்போ உங்கள்கிட்ட இல்லை. ஒரு சவரன் தான் நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதுக்கு கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து 50 சவரன் போட்டு வந்தேன். 49 சவரன் இவரே அழிச்சிட்டாரு. வீடு கட்டினேன்னு சொல்றாரு. நானா வீடு கட்ட சொன்னேன்? ஒரே ஒரு சவரன் மட்டும் எனக்கு தம்பி கொடுத்தேன். இப்படி அழுப்பமா பேசிட்டு போறாரு. அக்கா முக்கியம் தெரியுமா? காலேஜில் வந்து தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்லேயே வேலை தயாரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்லேயே வேலை எடுத்துருக்காங்க. நீ நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுன்றாங்க. ஆமா, தம்பி நான் பேப்பர் வராது. காலேஜில் பாஸ் பண்ணிட்டாங்க. வேலை கொடுத்து போறாங்க. நீங்க ஒரு சவரனுக்கு அல்பத்தனமா சண்டை போட்டீங்க. என் தம்பிக்கு வேலைக்கு போனா 10 சவரன் போடுவான். அதை வச்சு நீங்க அதைங்க அதை வச்சு நான் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதையும் விட்டு செஞ்சுருங்க. தம்பியோ, நீ எப்ப பார்த்தாலும் வேலைக்காரமாக பேசுறீங்க. ஏங்க என் தம்பி யாராங்க? நம்ம எல்லாமே ஒரே குடும்பம். ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க? பிரிச்சு பேசாதீங்க. ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? சரி சரி, நானும் அவனை திட்டேன். நீ அவனுக்கு அப்பா அம்மா மாதிரி நகையை கொடுத்து நல்லா உதவி பண்ணு. சரி, நீ அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். நீங்க வேற அவங்க வேறலாம் கிடையாது. நீங்க 2 பேருமே நம்ம ஒண்ணுதான். வாங்க வந்து மிஸ் பண்ணலாம்.